சொல்லுங்கள் திரு எம்ஜிஆர், இதுதான் முதல் முறையாக நீங்கள் லண்டனுக்கு வந்து தடவா? ஆமாம், இதற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே. திடீர்னு போட்டார் எம்ஜிஆர், எதிர்பார்த்திருக்க வேண்டியது நானே, சரியாம போச்சு. சரி சொல்லுங்க, இதுதான் முதல் தடவை நீங்க? இதுதான் முதல் முறை லண்டனுக்கு வந்திருக்கிறது. இதுக்கு வந்து நீங்க வெளிநாட்டு கிழக்கு நாட்டுகளுக்கு தான் போயிருக்கீங்க. படம் எடுப்பதற்காக, உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திற்காக, படப்பிடிப்பிற்காக ஜப்பான், ஹாங்காங், பேங்காக், சிங்கப்பூர் போன்ற கிழக்கு ஆசிய நாடுகள், கிழக்கு முப்படம். சொல்லுங்க, இந்த விஜயம் பிரிட்டனுக்கு நீங்க வர முடிஞ்சது எதனால? இங்கு ஒரு சில நண்பர்களும் திரைப்பட கழகத்தவர்களும் சரி எங்களை வர வேண்டும் என்று அழைத்து முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக என்னால் வர முடிந்தது. எங்கள் குழுவினரால் வர முடிந்தது. இது ஆனால் மாஸ்கோ வழியாக வந்தீர்கள்? மாஸ்கோவிற்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம். சரி, மாஸ்கோவில் என்ன திரைப்படம்? 1967ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டேன். சரி. அப்பொழுது எதிர்கட்சியை சேர்ந்த அரசியல் காரணமாக ஒருவரால் சுடப்பட்டதனால் என்னால் செல்ல முடியவில்லை. 21 நான் அழைக்கப்பட்டேன். சரி. அப்பொழுது பொது தேர்தல் தமிழகத்தில் வந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய கட்சியாக இருந்த அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பணியாற்ற வேண்டிய காரணத்தால் நான் வெளிநாடு செல்ல முடியவில்லை. இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது, தேவையும் இருந்தது. கலையை பற்றியும் அரசியலை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் ஆவல் அதிகமாக இருந்த காரணத்தால் மாஸ்கோ செல்லுகின்ற வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன். மாஸ்கோவில் திரைப்பட விழா, சர்வதேச திரைப்பட விழாவில் என்னுடைய படம் காட்டப்படுவதற்காக நான் செல்லவில்லை. ஆனால் திரைப்பட விழாவில் சம்பந்தப்படாமல் பார்க்கப்படுகின்ற படங்களிலே ஒன்றாக நான் நடித்த எடுத்த உலகம் சுற்று வாலிபன் படமும் இன்னொரு சத்யா மூவிசார் என்ற நிறுவனத்தால் எடுத்த ரிக்ஷாக்கா என்ற படத்தையும் காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக சென்றோம். அது மட்டுமல்ல, முக்கியமானதாக ரஷ்யா இந்திய கூட்டுறவு பட தயாரிப்பு என்கிற முறையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நான் பங்குதாரராக இருக்கின்ற நிறுவனமும் அங்கே சோவியன் பிலிம்ஸ் என்கிற அமைப்பும் சேர்ந்து படம் எடுப்பதாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் சென்றோம். நீங்கள் முதல் வருகிறீர்கள். ஆனால் பிரிட்டனை பற்றி பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், கண்டுமிருப்பீர்கள். படங்களில் உங்களுக்கு அதிசயமாக தோன்றிட்டா பிரிட்டன், அல்லது தெரிந்த ஒரு இடமாக தோன்றிட்டா? நான் உள்ளதை சொல்ல வேண்டும் என்றால், 1930ஆம் ஆண்டிலே மதுவிலக்கு எது தேவை என்கிற காரணத்திற்காக மறியல் செய்த நேரங்களில் எல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடிய ஒருவனாக இருந்தார். அதே பிரிட்டனுக்கு நான் வந்து இங்கே மக்களை காணும் பொழுது காமன்வெல்த்ல இருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்திற்கும் பிரிட்டிஷுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவை நான் நன்கு காணுகின்றேன்.